Hi friends, welcome to Madhumi Temple channel. Today we are going to see CBSE portions 5th standard in term 2 subject science chapter 3 natural disorders. Okay va? Natural disorders தான் பார்க்க போகிறோம் இப்போ. Okay, can get into the chapter. First, natural disasters என்ன ஃபர்ஸ்ட் இருக்குன்னா earthquake. என்ன இருக்குது? earthquakeனா என்ன அப்படின்னா the sudden movement of a part. நான் சொல்கிறது ரிப்பீட் பண்ணுங்கள். The sudden movement of a part of the earth's surface is called earthquake. These movements are caused by the shifting of the layers of rocks deep under the earth's crust. ஓகேவா, இதுக்கு என்ன அர்த்தம்னா சடனாகவே அந்த பார்ட் ஆஃப் த எர்த் என்ன ஆகிடும், பிரிஞ்சிடும். அந்த ரெண்டும் ஷிஃப்ட் ஆகி ராக்ஸ் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த க்ரஸ்ட்டு உள்ளே இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பிக்சர்லாம் உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன இதுக்குன்ற. இன் திஸ் பிக்சர் யூ கேன் சி. இப்போ எர்த்குவேக் எப்படி ஹேப்பன்ட் ஆகும் அப்படின்னா, திஸ் இஸ் அ எர்த். In this is a earth, this in here is that earth. that earth இருக்கு அப்படின்னா, எர்த் இருக்குல்ல, இந்த எர்த்துக்கு கீழே எர்த் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த சர்ஃபேஸ் கீழே வந்துட்டு இப்படி இருக்கும்ல, இப்படி இதுதான் எர்த்து இருக்குன்னா, இது பாதியாக பிரிஞ்சிடும். பிரியும் பொழுது இங்கே இடத்த என்ன ஆகிடும், எர்த்குவேக் ஹேப்பன்ட் ஆகும். ஓகேவா, தேர் மீ த ஹேப்பன்ட் ஆஃப் எர்த்து. ஓகேவா, எர்த்குவேக் வந்து ஹேப்பன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரிப்பீட் மீ. the actual point inside the earth where an earthquake begins is called the focus, and the point on the earth's surface directly above the focus is called the epicenter. The maximum effect of the earthquake is felt at the epicenter, and the effects reduces as we move. Repeat me. Reduces as we move away from it. ஓகேவா, ஓகே. ஆக்சுவல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எர்த்துக்குள்ளே வந்து ஒரு ஆக்சுவல் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் வந்துட்டு டீப் இன்சைட் அந்த எர்த்குவேக் இதுவாகும்போது பிகின்ஸ், அது தொடங்கும் போது அதை தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாயிண்ட் அந்த டைரெக்டாக அபோவ் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா எபி சென்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த மேக்ஸிமம் எஃபெக்ட் இருக்குல்ல எர்த்குவேக்குக்கு, அது எப்படின்னா ஃபெல்ட் எபி சென்டர்லேயும். இன்னொன்று எஃபெக்ட் அது வந்து ரொம்ப அது எப்படி ரொம்ப அவே, அது வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து என்னது அவே ரொம்ப எட்டி இருக்கும் தூரத்தில். ஓகே, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. Destruction of buildings, trees, roads and vehicles, huge loss of lives, humans and animals, spread of diseases. ஏன்னா ஒன்று பில்டிங்ஸு, ட்ரீஸு அது எல்லாமே என்ன ஆகிடும், வெஹிக்கல்ஸ்லாம் சில இதெல்லாம் என்ன டெஸ்ட்ராய்டு ஆகிடும். ஓகேவா, இன்னொன்று ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் நிறையா வரும். இன்னொன்று ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ லாஸ் தேர் லைஃப். அவங்களோட லைஃப்பை என்ன பண்ணுவாங்க, லாஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மெஷரிங் எர்த்குவேக் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ். த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் வித் த எர்த்குவேக். எர்த்குவேக் இதில் டிபெண்ட்ஸ் ஆகிருக்கு, அதோட ஃபோர்ஸில் தான் டிபெண்ட்ஸ் ஆகிருக்கு. சம் எர்த்குவேக்ஸ் ஆர் ஸோ வீக் தட் தே ஜஸ்ட் ஷேக் மெட்டீரியல் ஸ்கிப்ட் ஆன் எ ஷெல்ஃப். சில எர்த்குவேக்லாம் என்னது ரொம்ப வீக்காக இருக்குது, ஜஸ்ட் இப்படி ஷேக் பண்ணாலும் என்ன ஆகிடும், கீப் ஆன் த ஷெல்ஃப் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, while some are so strong that they cause buildings to fall down. அது என்னது ரொம்ப ஸ்ட்ராங்கானதெல்லாம் இருக்கும், அது என்ன ஆகிடும், பில்டிங்ஸ்லாம் ஃபால் டவுன் ஆகிடுச்சு. இன்னொன்று லெட் டு எ டெப்த் ஆஃப் நியூமரஸ் பீப்புள். நிறைய டெப்த், வயசானவங்களுக்கு என்ன ஆகிடும், டெப்த் ஆகிடும். ஓகேவா, the intensity and duration of an earthquake can be measured by an instrument called seismograph. அந்த எர்த்குவேக்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, அதுதான் சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறாங்க. ரீச்சர் ஸ்கேல் இஸ் a standard scale used to find out magnitude of the earthquake. வந்து ரைசர் ஸ்கேல்
ரிஸ்டர்ஸ் அது வந்து எதுக்கு, அதை எப்போ மேக்னிடியூட் வந்து அவுட் ஆஃப் த மேக்னிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது ஆஃப் த எர்த்குவேக் ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10. ஓகேவா, எர்த்துக்கு அந்த எர்த்குவேக்கான ஸ்கேல் இஸ் 1 to 10. எர்த்குவேக் மெஷரிங் 1லேருந்து 2 ஆன் த 2. ஓகேவா, ஆன் த ஸ்கேல் வில் ஹார்ட்லி பி ஃபெல்ட், என்ன விழுந்துடும். எர்த்குவேக் மெஷரிங் 3, 4, 5 அப்படின்னா அந்த ஸ்கேல் கேன் காஸ் டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி என்ன டேமேஜ் பண்ணிடும். எர்த்குவேக் மெஷர் 6 and above ஆன் த ஸ்கேல் கேன் ரிசல்ட் விஸ்பர்டு டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ காஸ் டெத். 6க்கு மேலே இருந்துச்சுன்னா அது என்ன, டெப்த் இருக்கும், இல்லைனா ப்ராப்பர்ட்டி, இந்த டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ் டியூரிங் அண்ட் எர்த்குவேக். சேஃப்டியாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது. டூ நாட் ரன் அரவுண்ட் இன் பேனிக். என்ன பண்ணக்கூடாது, பேனிக்கில் ரன் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் இன்சைட் எ ரூம் டேக் ஷெல்டர் அண்டர் எ டேபிள். இன்னொன்று, உள்ளே இருந்தீங்கன்னா டேபிள் கீழே இருந்துக்கணும், இல்லைனா பெட்டுக்கு கீழே. டு நாட் ஸ்டாண்ட் அண்டர் ஆர் நியர் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் ஃபால். இன்னொன்று, பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் பீரோல் அந்த மாதிரி கிட்டலாம் நிற்கக்கூடாது, ஏன்னா அது சீக்கிரமே ஃபால் ஆகிடும். ஓகே, டு நாட் யூஸ் அன் எவலேட்டர் இஃப் யூ ஆர் ஆன் த அப்பர் ஃப்ளோர்ஸ். மேலே இருக்கிறீங்கன்னா எவலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் யூஸ் ஸ்டேர் கேஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எவலேட்டர்னா என்ன, இந்த லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேர் கேஸ் மட்டும் தான் அந்த எர்த்குவேக் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் அவுட்டோர்ஸ், வெளில இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஏ ஓப்பன் ஏரியா, மரம், பில்டிங்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஓப்பன் ஏரியாவில் நின்றுக்குங்க. அவே அப்புறம் ட்ரீசன் அதுக்கெல்லாம் தள்ளி கிரவுண்ட் இதில் நிற்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பால்கனோஸ்னால் the core of the earth made up of molten rocks called magma. கோர் இருக்குல்ல எர்த்து, அதில் வந்து molten rocks இருக்கும்ல, அதுதான் மேக்மான்னு சொல்கிறாங்க. A crack or vent on the earth's surface that allows hot magma from below the surface to come out is called volcano. இந்த கிராக் இருக்கும் இல்லையா, கிராக்கு இல்லை வெண்ட்டு, எர்த் சர்ஃபேஸில் வந்து அதெல்லாம் இருக்கும். கிராக்கு அண்ட் வெண்ட்லாம் என்னது சர்ஃபேஸில் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அது வந்து ஹாட் மேக்மா அலோஸ் பண்ணுச்சுன்னா சர்ஃபேஸுக்கு கீழே அது என்ன ஆகிடும், வால்கனோ அப்படின்னு அர்த்தம். A vent is the region where the earth crust is weak and develops a crack. ஓகேவா, வெண்ட்னா என்ன, அது ஒரு ரீஜியன். எர்த்து க்ரஸ்ட்டு வீக்காக டெவலப்பு அப்படிங்கிற ஆறுறது தான் என்னது, கிராக் ஆல. ஓகேவா, ஒன்ஸ் ஹாட் மேக்மா comes out of the earth it is called lava. ஒரு ஹாட் மேக்மா வந்து எர்த்துக்கு வெளில வந்துச்சு அப்படின்னா அதான் லாவான்னு பண்ணுவாங்க. ஓகேவா, ஆஃப்டர் a volcanic eruption occurred a crater is formed at the region of vent. ஓகேவா, வால்கனிக் எரப்ஷன் அக்யூர் ஆனதுக்கப்புறம் கிராக்கர் ஒரு ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ரீஜன் ஆஃப் வெண்டால். ஓகேவா, வால்கனோஸ் ஆர் 3 types. எத்தனை டைப்ஸ் டிபெண்டிங் ஆன் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி அவங்க எரப்ட் பண்ணுறதுக்கு. என்னென்னா ஆக்டிவ் dormant and extinct. என்னென்ன வால்கனோஸ்னா ஆக்டிவ் வால்கனோஸ் அண்ட் டோர்மெண்ட் வால்கனோஸ் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோஸ். ஆக்டிவ் வால்கனோஸ், டோர்மெண்ட் and extinct volcanoes, active volcanoes, dormant volcanoes and extinct volcanoes. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் volcanoesனா என்ன அப்படின்னா, these are considered to be highly dangerous. They may erupt at any time or have erupted in recent years. Some of the most active volcanoes are Mount St. Helens in the United States, Mount Mayan in the Philippines and Mount Luzon in the United States too. ஓகேவா, ஆக்டிவ் வால்கனோஸ் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ் ஆனது. அவங்க சில நேரம் எனி டைம் அவங்க என்னலாமே எரப்ட் ஆகிடலாம். என்ன எரப்ட் ஆகுவாங்க. இன் ரீசெண்டாக இயர்ஸில் இது நடக்கும் இல்லையா, அதான் ஆக்டிவ் வால்கனோஸ். நமக்கு தெரியாமல் என்ன ஆயிரும், வந்துடும். நம்ம அட் அ டைம் நம்ம அதான் அப்போ தான் வரும், நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அட் அ டைம் வந்துடும், அது போயிடும். ஓகேவா, சில மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோஸ்லாம் இருக்குது. எதில், மவுண்ட் எஸ்டி. ஓகேவா, என்னது மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ எது, மவுண்ட் எஸ்டி. என்னது, ஹெலன்ஸ். என்னென்ன, மவுண்ட் எஸ்டி,
இன்னொன்று ஹெலன்ஸ் எங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில், இன்னொன்று மவுண்ட் மேயான் எங்கன்னா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடு, அண்ட் மவுண்ட் லேசான் எங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ், அது ஓகேவா. நெக்ஸ்ட் டோர்மெண்ட் வால்கனோஸ் அப்படின்னா என்னென்னா வால்கனோஸ் தட் ஹேவ் நாட் எரப்டட் ஃபார் எ லாங் பீரியட் பட் மே எரப்ட் in the future are called dormant volcanoes. Some of the dormant volcanoes are Mauna Kea in Hawaii, Mount Edliza in Canada, and Natkandam in Andaman Island of India. டோர்மெண்ட் வால்கனோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது இன்னும் அது வெளில வரலை. அது என்ன, அது லாங் பீரியடுக்கு வராது, இன்னும் வரலை. ஃப்யூச்சரில் அது என்ன வரதான் இருக்கலாம். வால்கனோஸ் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா மேனூக்கியா அப்படிங்கிற ஒரு ஹவாயில், மவுண்ட் எட்ஸிசா அப்படிங்கிறது கன்னடாவில், ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொன்று கார்கண்டாம் அப்படிங்கிறது அண்டாமான் ஐஸ்லாண்ட் ஆஃப் இந்தியாவில். எக்ஸ்டென்ட் வால்கனோஸ் அப்படின்னா வால்கனோஸ் தட் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு எரப்ட் இன் த ஃபியூச்சர் ஆர் கால்ட் எக்ஸ்டென்ட் வால்கனோஸ். ஃப்யூச்சரில் என்ன ஆகாது, அது சப்போஸ் ஆனால் ஏன்னா வராது, ஃப்யூச்சரில் எரப்ட் ஆகாது, ஓகேவா. எக்ஸ்பெக்டட் டு த எரப்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸில், ஓகேவா, எக்ஸ்பெக்டடாக இருக்கும், ஓகே. சம் ஆஃப் த எக்ஸ்டென்ட் வால்கனோஸ் என்னென்ன அப்படின்னா மவுண்ட் ஆஸ்டக்கா எங்கே ஜப்பான், ஷிப்ராக் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸில், ஜெட்வால் இந்த எங்கே நெதர்லாண்டில், ஓகேவா. அதர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்கனிக் எரப்ஷன், இன்னும் கொஞ்சம் இது எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, என்னென்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம்லேண்ட்ஸ் அண்ட் ரோட்ஸ், டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் லாஸ் ஆஃப் லைஃப். என்னென்ன டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம்லேண்டு, ரோட்ஸு, இன்னும் டேமேஜ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா. வால்கனோஸ் டஸ்ட் பிளாக் சன்லைட் ஆஃப் லாங் பீரியட், நிறைய பீரியட் என்னது டஸ்ட் பிளாக்ஸும் சன்லைட்டும் என்னது இருக்கும். It's like to change the weather pattern ஆகும். Next, spread of diseases, ஓகேவா. advantages of volcanic eruptions. என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது வால்கனிக் எரப்ஷனால்? ஆஃப்டர் ஏ வால்கனிக் எரப்ஷன் த சாயில் பிகம்ஸ் வெரி ஃபர்டைல் அண்ட் குட் ஃபார் ஃபார்மிங். அது அப்புறமேட்டு எரப்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், வால்கனிக் எரப்ஷன் முடிச்சதுக்கப்புறம்னா சாயில் ரொம்ப ஃபர்டைல் ஆயிரும். அதனால் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப குட்டான லேண்டாக யூஸ் ஆகும், ஓகேவா. சம் ஆஃப் த வால்கனிக் லொக்கேஷன்ஸ் கேன் பி யூஸ் டு ஜெனரேட் என்னது தெர்மல் எனர்ஜிக்கும் அது என்னாகும் யூஸ் ஆகும், ஓகேவா. இதோட வாழ்க்கை முடியுது. நெக்ஸ்ட் டிடல் வேவ்ஸ் அண்ட் சுனாமி வேவ்ஸ். டிடல் வேவ்ஸ் அண்ட் சுனாமி வேவ்ஸ், ஓகே வாங்க. டிடல்ஸ் டைட்ஸ் ஃபர்ஸ்ட் டைட்ஸ் ஆர் த cyclic rise and fall of the sea levels caused due to the gravitational pull of the sun and the moon at times. The waves on the sea are high and sometimes they are low. Tides reach their maximum height when the sun, the moon and the earth are the straight line. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் டைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டைட்ஸ்னால் என்ன அப்படி, டைட்ஸ்னால் என்னன்னு தான் இந்த ஸ்டான்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் டைட்ஸ் மீன்ஸ் வாட்னா அப்படின்னா fall of the sea levels caused due to the gravitational pull of the சன்னோட கிராவிடேஷ்னல் புல்லும் இன்னொன்று மூனோட கிராவிடேஷ்னல் புல்லும் தான் சேர்ந்து அந்த கிராவிடேஷனல் புல்லால் தான் என்ன ஆகுது, டைட்ஸ் உருவாகுது. சில நேரம் டைட்ஸ் அது ஹை ஆகலாம், சில நேரம் லோ ஆகலாம், மேக்ஸிமம் ஹைட்டில் கூட இருக்கலாம். when the sun, the moon எல்லாமே மேக்ஸிமம் லெவலில் எப்போ இருக்குன்னா சன்னு, மூணு, எர்த்து, இது மூணும் ஸ்ட்ரைட் லைனில் தான் மேக்ஸிமம் லெவலில் வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் the rise of large amount of water in force of huge waves from oceans due to underwater earthquakes, volcanic eruptions, etc. is called tsunami. Where there is a disturbance in the layers of rocks, its crust, underwater bodies, a large amount of energy is released which leads to the formation of huge waves. Large tsunami waves led to the loss of both life and property. It is advisable to stay. Large tsunami waves led to advisable to stay at a high altitude regions during a tsunami threat. ஓகேவா. இது என்னென்னா அந்த பெரிய வேவ்ஸ், ஹியூஜ் வேவ்ஸ் இருக்கு இல்லையா ஓஷன்ஸில்,
இன்னொன்று அண்டர் வாட்டர்ஸ் லைக் எர்த்துக்வேக்கு, வால்கனிக் எரப்ஷன்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே தான் அதெல்லாம் தான் என்னது சுனாமி. அப்போ தான் சுனாமி. வாட்ஸ் த ஸ்பெல்லிங் ஆஃப் சுனாமி? ஒன் செகண்ட். எப்போ தான் அதோட டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ அந்த லேயர்ஸ் ராக்ஸில் இருக்கும்ல, அந்த எர்த் அந்த க்ரஸ்டில் இருக்க அண்டர் வாட்டர் பாடிஸ்லாம் என்ன ஆகும்? எனர்ஜி, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுக்கும். இஸ் ரிலீஸ்டு. அது என்னது ரிலீஸ்ட் ஆயிரும். அது எதுக்கு? ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூஜ் வேவ்ஸால். கரெக்டாக சொல்கிறேன். பெரிய பெரிய சுனாமி வேவ்ஸ்லாம் என்ன ஆயிரும்? லாஸ் அந்த பெருசாக வர லெட் டு பெரிய லாஸ். அந்த மாதிரி பெரிய பெரிய சுனாமி வேவ்ஸ் வந்தது அப்படின்னா லாஸ் ஆஃப் லைஃப்பாக இது பண்ணுவோம். இன்னொன்று ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக லைஃப் இதாயிரும், ப்ராப்பர்ட்டியும் இதாயிரும். அப்புறம் அது அந்த வருதுங்கிறத நம்மளால் அட்விசிபிள், நம்மளால் பார்க்க முடியாது. ஹைட் அல்டிடியூடில் வருதா அப்படின்ட்டு சுனாமி தியேட்டரில் அது நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அதான் இதில் செகண்ட்ஸ் ஸ்டோர்ஸ்டன்ஸில் இருக்குது. On 26 December 2004, a tsunami occurred in the Indian Ocean, causing a major loss of life and property in the coastal regions of Tamil Nadu and Kerala. The Andaman and Nicobar Islands were among the worst hit areas in India. 26 December, in which year? 2004, date 26, month is December. இதில் தான் என்னது சுனாமி அக்யூர்ட் ஆயிருக்கு இந்தியன் ஓஷனில். அதுதான் என்னது பெரிய லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியே என்னது கோஸ்டல் ரீஜியன்ஸில் இருக்கு இல்லையா, அதில் தான் அது இதாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டையும் கேரளாலையும். இன்னொன்று அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட், அதுவும் வந்து ஒஸ்ட் ஹிட் ஏரியாஸ் இன் இந்தியா. அதெல்லாம் என்னது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடம். அது அங்கே கூட பெரிய பெரிய வேவ்ஸ் திடீர்னு வரலாம். நம்மளால் அதை என்ன முடியாது, நமக்கு அது விசிபிள் ஆகாது. ஓகேவா? ஓகே, இதோட சுனாமி முடியுது. நெக்ஸ்ட் ஃப்ளட்ஸ். ஃப்ளட்ஸ் அப்படின்னா approximately 75% of Earth's surface is covered by water. When the water bodies like oceans, rivers, lakes and ponds have excess water, they overflow leading to floods. எப்போ மொத்தம் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் எவ்வளோ தான் லேண்டில் தான் இருக்குது? டோட்டலாக 75% தான் வாட்டர் பாடிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 75% எதில் தான் வாட்டரில் தான் கவர்ட் ஆகிருக்கு. மீதி பர்சன்டேஜ் தான் லேண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இல்லை வாட்டர் பாடிஸில் வெந்த வாட்டர் பாடிஸில் லேக்ஸு லைக் ரிவர்ஸ், ஓஷன்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா லெட்ஸ் டு ஃப்ளட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளட்ஸ் அக்யூட் டியூ டு எப்போ வந்து இது ஆகும்? ஹெவி ரெயின்ஃபால்னால லோ ப்ரெஷர் ரீஜியன் ஃபார்ம்ட் இன் ஓஷன். அந்த மாதிரி லோ ப்ரெஷர் ரீஜியன் வந்து ஓஷனில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதனால எக்ஸஸ் மெல்ட்டிங் ஆஃப் ஸ்னோ இன் மவுண்டெயின் அண்ட் கிளாசியர்ஸ். மவுண்டெயின்லேருந்து ஸ்னோ வந்தாலுமே ஃப்ளட்ஸ் வரும். ஃப்ளட்ஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை டாக்கிங் ஃபாலோயிங் மெஷர்மெண்ட்ஸ். எப்படி நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்? கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் சேனல்ஸ் ஃபார் த எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளோ த்ரூ. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் த ப்ராப்பர் ஸ்ட்ரீம்ஸு இல்லை கேனல்ஸு, அந்த எக்ஸஸ் வாட்டர் இருக்குல்ல அது இப்போ ஃப்ளோ ஆகிறதுக்காக நம்ம கேனல்ஸ் இது பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளான்டிங் எனஃப் ட்ரீஸ் டு ஸ்லோ டவுன் த ஃபோர்ஸ் வித் த வாட்டர் ஃப்ளோஸ். பிளான்டிங் நிறையா ட்ரீஸ் இது பண்ணோம், அந்த வாட்டர் என்னது அது எடுத்துக்கும் அதோட ஃபோர்ஸை. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர் எம்பேக்மெண்ட்ஸ் தட் கண்ட்ரோல்ஸ் த லெவல் வாட்டர் ஃப்ளோயிங்ன்றது. இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர் எம்பேக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது இருந்தாலும் என்னது அந்த வாட்டர் லெவலில் இது லெவலை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட் என்னென்னா லாஸ் ஆஃப் லைஃப். அவங்கள லைஃப் இது பண்ணிடுவாங்க. டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி இது பண்ணிடுவாங்க. இன்னொன்று ஸ்ப்ரெட் ஆஃப் வாட்டர் போர்ன் டிசீசஸ். அப்படிங்கிறது ஒரு வாட்டர் போர்னில் இருக்கும் அந்த ஃப்ளட் வரத்துக்குள்ளே ஒரு டிசீசஸ் இருக்குது, அது ஒன்று. ஓகேவா? அதான் வாட்டர் போர்ன். இன் ஜூன் மந்த் வந்து ஜூன் 2013 வந்து என்னென்னா இந்தியன் ஸ்டேட்டில் உத்தரகாண்ட் இருக்குல்ல, இங்கே அந்த உத்தரகாண்ட் நியர்பை பிளேசஸ்லாம் என்னது ரிசீவ்டு நிறைய ஹெவி ரெயின்ஃபால் வந்து ரிசீவ்டு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன அது ஃப்ளட்ஸு அப்புறம் லேண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் எதுக்கு லைஃபுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ் டியூரிங் ஃப்ளட்ஸ். இதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் ஃப்ளட்ஸுக்கு. சம் சேஃப்டி மெஷர்ஸ் யூ கேன் டேக் டு பி சேஃப் டியூரிங் எ ஃப்ளட் ஆர் கிவன் விலோ. என்னென்னா டு நாட் பேனிக் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் லிசன் டு ஃப்ளட். எப்போயுமே ஃப்ளட்டு தான் லிசன் பண்ணியிருக்கணும். வார்னிங் கிவன் த ரேடியோலையும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் அது கண்டிப்பாக வரும். லீவ் த ஏரியா வேர் ஃப்ளட் வாட்டர் இஸ் பவுண்ட் டு ஃப்ளோ. நம்ம அந்த ஏரியா விட்டு போயிடணும் எங்கே தான் அந்த வாட்டர் வருதோ. ஷிஃப்ட் டு ஹையர் லொக்கேஷன். பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் மேலே போயிடணும். அப்போ தான் ஃப்ளட்ஸ் நம்மளால் இது பண்ண முடியாது. இன்னொன்று இப்போ நிறையா மெடிசன்ஸ் வச்சுக்கணும். இன்னொன்று ஃபுட் சப்ளைஸ் வச்சுக்கணும். இன்னொன்று வாட்டர் பியூரிஃபை, அதனால் நல்ல வாட்டர் ட்ரிங்க் பண்ணதுக்கு வச்சுருக்கணும். இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த
ரெஸ்யூ டீம் ஒர்க்கர்ஸ் வருவாங்க, அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. ஓகே, இதோட ஃப்ளட்ஸ் முடியுது. த்ராட். நெக்ஸ்ட் த்ராட்னா என்ன அப்படின்னா, த்ராட் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் சர்வ் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் சப்ளை. என்னது அப்படின்னா, கண்டிஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சர்வ்ஸ், ஸ்டோரேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதான் சப்ளை. அதில் வந்து என்னது, ரொம்ப காஞ்சு போய் அப்படியே மண்ணெலாம் உடஞ்சி வரும் அண்டர் கிரவுண்ட்லேயும், இன்னொன்று போத் சர்ஃபேஸ்லேயும். சம் த்ராட்ஸ் ஆர் த ஷார்ட்டர் டியூரேஷன். ஓகேவா, சில இதெல்லாம் ஷார்ட்டாகவே டியூரேஷன், சின்ன இயர்ஸில். சில இதெல்லாம் சின்ன இதில் இருக்கும், சில இயர்ஸ்னால் என்னது கண்டினியூவாக ஃபார் இயர்ஸில் இதாயிரும். Accused due to the lack of instruments rainfall along with the excessive usage of wasting water resources. ஓகேவா, நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ராட். என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னா, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிராப்ஸ் போட்டோம்னா என்ன ஆகிடுவது, டிஸ்ட்ராய்ட் ஆயிடும். மேனுலேஷன் ஆஃப் டெப்த் ஆஃப் ஹியூமன் அனிமல்ஸ், மேனுலேஷன் என்ன ஆயிரும், டெப்த் ஹியூமன் அனிமல்ஸும் இதாகிடும். லாஸ் ஆஃப் லைஃப். மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்புறம் என்ன, பீப்புள் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் கண்டிப்பாக மாறி ஆகும். ஓகேவா, த எஃபெக்ட்ஸ் ஆஃப் தட். இன்னொன்று என்ன, மேக்கிங் ரேடியஸ் யூஸ் அவைலபிள் வாட்டர் ரிசோர்ஸஸ், வாட்டரை சேமிச்சு வைக்கணும் அந்த டயத்தில். அடாப்டிங் டு ரெயின்ஃபால் ஹார்வெஸ்டிங் இது பண்ணணும். ரீசைக்கிளிங் ஆஃப் வாட்டர், கண்டிப்பாக அது வேணும். ரீசைக்கிள் ஆஃப் வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் கல்டிவேட்டிங் தட் ரெக்வயர் லெஸ் வாட்டரில் வந்து கிராப்ஸை நம்ம மட்டும் கல்டிவேட் பண்ணணும். மேஜர் த்ராட் ப்ரோன்ஸ் ரீஜன்ஸ் இன் இந்தியா இன்க்ளூட் சவுதர்ன். சில மேஜரான ஒரு த்ராட் இதெல்லாம் வந்திருக்கு எங்கன்னா, சவுதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் மகாராஷ்டிராவில், எங்கே, நார்த்தன் கன்னடா. ஓகேவா, மகாராஷ்டிரா, நார்த்தன் கன்னடா, நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட் ஒடிஷா, நெக்ஸ்ட் குஜராத், நெக்ஸ்ட் ராஜஸ்தான். ஓகேவா, இன் 2012 எங்கே, 2012 த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அது வந்து அந்த ட்ராட்டை வந்து அந்த ட்ராட் வந்து அங்கே வந்திருக்கு, எங்கே, கர்நாடகாவுக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.